இப்ப நான் நோ கான்டாக்ட்ல இருக்கேன். என்னோட பார்ட்னர், என்னோட ஸ்பெசிபிக் பர்சன் என்கிட்ட பேசுறாங்க, ஃபோன் பண்றாங்க. நான் ஃபோன் அட்டன் பண்ணலாமா வேணாமா, பேசலாமா பேசக்கூடாதா, அவங்க மெசேஜ் பண்றாங்க, நான் பேசலாமா வேணாமா, அவங்களுக்கு பர்த்டே வருது, நான் விஷ் பண்ணலாமா, அவங்க என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்றாங்க, நான் அவங்க கிட்ட தேங்க்யூன்னு சொல்லலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். நீங்க நோ கான்டாக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றாங்கன்னா என்ன பண்ணலாம், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நோ கான்டாக்ட் பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பாருங்க, நல்ல புரிதல் இருக்கும். வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா, பேய்க்குட்டு மூவியோட டைரக்டர். பேய்க்குட்டு மூவி தியேட்டர் ரிலீஸ் ஆகி, ஓடிடி ரிலீஸ் ஆகி, இப்போ யூடியூப் சேனல் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்துக்காக நீங்க பேசலாமா இல்ல அவங்க பேசலாமா, அவங்க பேசினா நான் அட்டன் பண்ணலாமா இல்ல நான் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு நோ கான்டாக்ட் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா நாம கான்டாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஒரு விதி. அப்பதான் நம்ம அட்ராக்டிவா மாறுவோம். எதுக்காக நம்ம நோ கான்டாக்ட் பண்றோம்? நம்ம ஒரு அட்ராக்டிவ் பர்சனா மாறணுங்கிறதுக்காக. ஒரு விஷயத்து கூடவே இருக்கும்போது அதுல இருக்கிற ஒரு நல்லது கெட்டது நம்மளுக்கே புரியாது, நம்மளோட வேர்த்தே புரியாது. அப்போ நம்ம அதை விட்டு கொஞ்சம் விலகும் போதுதான் நம்மளுக்கே அந்த வேர்த் புரியும். நம்மளுக்கு நம்மளோட வேர்த் புரியும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். சரியா? இப்போ இந்த நோ கான்டாக்ட் மூலயமா நீங்க எந்தெந்த விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது முன்னாடி இருக்க வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ பிசிக்கலாவும் எனர்ஜெட்டிக்கலாவும் நீங்க பேசாம இருக்கிறதுக்கு பேரு தான், கான்டாக்ட்ல இல்லாம இருக்கிறதுக்கு பேரு தான் நோ கான்டாக்ட். அப்படின்னா என்ன? பிசிக்கல்னா நீங்க பாத்துக்கிறது, பேசிக்கிறது, மெசேஜ் பண்ணிக்கிறது, இமெயில் பண்ணிக்கிறது, இது எல்லாமே பிசிக்கல். நான் பிசிக்கல் அதாவது எனர்ஜெட்டிக் லெவல். எனர்ஜெட்டிக் லெவல் அப்படின்னா நீங்க நினைக்கிறது, திங்க் பண்றது, பழசை பத்தி நினைச்சு ஒரு ஏங்கறது, செய்யறது, பண்றது எல்லாமே, இது எல்லாம் எனர்ஜெட்டிக்கலா பண்றது. சோ இது ரெண்டு லெவல்லையுமே நீங்க ஃபுல்லாவே கட் பண்றதுதான் உங்களோட நோ கான்டாக்ட். இப்போ உங்களை யாரு இந்த மாதிரி ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல தள்ளி விட்டாங்களோ அவங்க மேல உங்களுக்கு ரொம்பவே பற்று இருக்கும். அதுக்கு ஈக்குவலண்டா அவங்க மேல கோபமும் உங்களுக்கு இருக்கும். ஈகோவும் சில பேத்துக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சில பேத்துக்கு ஈகோவும் இருக்கும், கோபமும் இருக்கும். கோபம் அது கூட என்ன வந்துடும், ஈகோ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா? அப்ப பாருங்க, அவங்க மெசேஜோ காலோ பண்றாங்க. இப்போ நீங்க ஒரு நோ கான்டாக்ட்ல ஒரு 2 மாசம் நீங்க பேசாம இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க மெசேஜோ காலோ பண்ணுவாங்க. எதுக்காக தெரியுமா? இப்பவும் நீங்க அவங்கள லவ் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு அப்கிரேடேஷனுக்காக அவங்க மெசேஜோ காலோ பண்ணுவாங்க. நீங்க என்ன யோசிப்பீங்க? என்னோட நோ கான்டாக்ட் ஒர்க் ஆகுது, அவனே என்கிட்ட பேசுறான், அவளே பேசுறா, நான் ரொம்ப அட்ராக்டிவ் பர்சன் ஆயிட்டேன், அவன் என்ன லவ் பண்றான், அவன் என்ன லவ் பண்றான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, சோ நெவர் கம் டு சச் கன்க்ளூஷன் இம்மிடியட்லி. அவங்க உங்ககிட்ட இப்ப வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு வேலிடேஷனுக்காக. இப்பவும் நீங்க அவங்கள அதே மாதிரி அன்பா லவ் பண்றீங்களா இல்லையா அதை பாக்குறதுக்காக. ஓகே, இப்ப நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, நீங்க இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறனால இது ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம், அவங்க கால் பண்ணோன்னு மெசேஜ் பண்ணோன்னு ரொம்ப ஹாப்பி ஆகி ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க கிட்ட அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா பேசுவீங்க. இன்ட்ரெஸ்டா பேசும்போதே அவங்க வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்காங்க? ஒரு வேலிடேஷனுக்காக. ஓ, இப்போ நீ அப்படிதான் இருக்கிறியா, சரின்னு அவங்களுக்கு அப்படியே அதுவே குளிர்ந்த மாதிரி ஆயிரும். அவங்க ஆசைப்பட்ட, அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த எனர்ஜியை நீங்க கொடுத்துட்டீங்க. அவங்களோட அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு, சரின்ட்டு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க திரும்பியே வரமாட்டாங்க. 3 மாசம் 4 மாசம் அவங்க நோ கான்டாக்ட்ல இப்ப இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். புரியுதா? அப்ப நான் என்னங்க பண்றது? அவங்க கால் பண்ணா எடுக்க கூடாதா அப்படின்னா எடுங்க. ஆனா ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆழம் பார்த்து தானே காலை விடுவீங்க. அப்படியே காலை விடுவீங்களா? சரியா? தெளிந்த நீரோடையா அமைதியா இருக்குதுன்னா ஆழம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மெதுவா ஒரு குச்சி விட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் மெதுவா தத்தி தத்தி காலை வச்சு அப்புறம் நம்ம உள்ளார இறங்குவோம். கரெக்டா? அது மாதிரி
அந்த பர்சன் இப்ப பேச வந்திருக்காங்க, அவங்க எதுக்காக பேச வந்திருக்காங்கன்னு ஒரு விஜிலண்டா, சந்தேகப்படணும்னு நான் சொல்ல, ஒரு விஜிலண்டா ஒரு அலர்ட்னஸோட நீங்க அவங்க கிட்ட பேசணும். இப்ப அவங்க பேச வந்திருக்காங்க, இதோட நோக்கம் என்ன? ஏன்னா இத்தனை நாள் நீங்க இப்ப பேசல, இப்ப உங்களுக்குள்ளாரையும் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்க மாதிரி அவங்களுக்குள்ளாரையும் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கும். அப்ப இத்தனை நாள் பேசாம இருந்தவங்க இப்ப வந்திருக்காங்க. அப்ப அவங்க எந்த நோக்கத்துக்காக நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்கிறத கொஞ்சம் மெதுவா நிதானமா அனலைஸ் பண்ணி அப்புறம் நீங்க ஓரளவுக்கு பேசுங்க. அதாவது ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா உங்களோட அந்த சந்தோஷம் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே ஓப்பனா போட்டு உடைக்காம ஒரு லிமிட்டா பேசுங்க, அளவா பேசுங்க, அழகா பேசுங்க, என்ன சொல்றது, பிளசண்டாவும் பேசுங்க, இனிமையாவும் பேசுங்க. ஆனா ரொம்ப நேரம் பேசக்கூடாது. அவங்க இப்ப வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்காங்கன்னா ஒரு பசி இருக்கும். இப்ப நீங்க ஒரு 2 மாசம் நீங்க அவங்கள காய போட்டிருக்கீங்க, 3 மாசம் நோ கான்டாக்ட்னா 2 மாசம் 3 மாசம் நீங்க அவங்கள காய போடும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு பசிக்கும். அப்போ அவங்க பசியை ஆத்திட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க, மறுபடியும் அவங்க நோ கான்டாக்ட்ல இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? அப்ப உங்களால தாங்கிக்க முடியாது. அதனால அவங்க பசியை நீங்க தீர்க்க கூடாது. என்ன பண்ணணும், அவங்க இவ்வளோ பேசினா நீங்க இவ்வளவுதான் பேசணும். அவங்க 1 மணி நேரம் பேசணும்னு ஒரு பிளானோட வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க 10 நிமிஷம் தான் பேசணும். ஆனா அழகா பேசுங்க, பிளசண்டா பேசுங்க, ஹர்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்லாவே பேசுங்க, நிதானமா பேசுங்க, மெச்சூர்டா பேசுங்க. இருந்த மாதிரி பேசக்கூடாது. இருந்த பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கணும். நோட் திஸ் பாயிண்ட். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா அவங்க உங்களை ஃபீல் பண்ணணும். அப்படி இருந்தாங்க இப்ப இப்படி பேசுறாங்க. அதாவது அந்த ஒரு அவங்களோட அந்த மெச்சூரிட்டி காமிங்க, அதுலயே அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. சரியா? அதே மாதிரி அந்த 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் ஃபுல்லா பேசாம அளவா பேசிட்டு வைக்கும் போது நீங்க அட்ராக்டிவா தெரிவிங்க. அவங்க 1 மணி நேரம் பேசணும் இல்ல ½ hour பேசணும் வந்தவங்க கிட்ட நீங்க 3 மணி நேரம் உட்காந்து முக்கி பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் வருவாங்களா? அவங்களோட பசி அப்பவே தீர்ந்து போயிடும். மறுபடியும் ஏன் அவங்க உங்ககிட்ட வர போறாங்க? புரியுதா? இதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தப்பு. இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி லைஃப் கோச்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க, அந்த மென்டர்ஸ் அவங்க பேச வந்தாங்கன்னா நீ பேசாத, 4 தடவை அவங்க கால் பண்ணட்டும், மெசேஜ் பண்ணட்டும், அப்புறமா நீ எடு. அப்போ எடுத்தீங்கன்னா சரியா பேசாத, இல்ல அவங்க பேச வந்தாங்கன்னா நீ பேசவே பேசாத, அவங்கள பிளாக் பண்ணிடு, இப்படிலாம் சொல்லி தருவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. எல்லாமே எனர்ஜி தான். உங்களை யாராவது இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாகும்ல. புரியுதா இப்ப நான் சொல்றது? இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தரை ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்றோம். அவங்க அட்ராக்ட் ஆகி வரும்போது பிரபஞ்சமே அவங்கள உங்ககிட்ட அனுப்புறாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நீங்க பிரபஞ்சத்தை தான் பண்ற மாதிரி அர்த்தம். மறுபடியும் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணீங்கன்னா அது நடக்காது. மறுபடியும் அதே பர்சன் வேணும்னா வரமாட்டாங்க. சோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா நீங்க அவங்கள அவமானப்படுத்துறதோ, அசிங்கப்படுத்துறதோ, பிளாக் பண்றது, மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீங்க அந்த போனை எடுக்காம இருக்கிறது, ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணா அந்த பர்சன் திரும்பி வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹர்ட் ஆவாங்க. இப்போ ஒரு புண்ணு ஆயிருக்குன்னா அதுக்கு மருந்து போட்டு அதை ஆத்தணுமே தவிர மேலும் நம்ம இன்னும் ஹர்ட், இன்னும் புண்ணு பண்ண கூடாது. புரியுதா நான் சொல்றது? இப்ப அந்த பர்சன் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தாங்கன்னா பேசுங்க, பிளசண்டா பேசுங்க, அளவா பேசுங்க, சுருக்கமா பேசுங்க, அவ்வளவுதான். இப்படி நீங்க பண்ணாலே யூ வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ், அட்ராக்டிவ். ரைட் இட் டவுன், எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த பர்சனுக்கு உங்களோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி அவங்க உங்ககிட்ட ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் மறுபடியும் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அதை விட்டுட்டு அவங்க இப்ப எனக்கு கால் பண்ணிட்டாங்க, ஓகே, இப்பதான் அவங்க நான் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களே பேசிட்டாங்க, ஒரு மணி நேரம் நேத்து என்கிட்ட பேசினாங்க, இப்ப எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுச்சு அப்படின்னு இன்னில இருந்து மறுபடியும் நீங்க கால் பண்றதுக்கு ஆரம்பிக்க கூடாது. அப்ப என்ன ஆகும்? மறுபடியும் சேசிங் மோட்ல போயிருவீங்க. சேசிங் மோட்ல போனீங்கன்னா மறுபடியும் உங்களோட அட்ராக்ஷனை நீங்க இழந்து விடுவீர்கள். அதுக்காக நான் அவங்க கிட்ட போனே பண்ணக்கூடாதா, பேசவே கூடாதான்னா போன் பண்ணலாம், பேசலாம். ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு, பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற நேரத்துல பேசுங்க, பிளசண்டா பேசுங்க, கிறிஸ்பா பேசுங்க, ஷார்ட்டா பேசுங்க, பேசிட்டு வச்சிருங்க.
ஓகே, நைன் ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி ரொம்ப அவைலபிளா இந்த வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால இருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க மெசேஜ் பண்றாங்க உடனே நீங்க வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது செய்யறது. ஓகே, ரொம்ப அவைலபிளாவும் இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் இருக்காதீங்க. போன் பேசுங்க, பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ உங்களோட வேர்த்தை அவங்க புரிய ஆரம்பிப்பாங்க கண்டிப்பா. அப்ப புரிய ஆரம்பிக்கும் போது அவங்க உண்மையான அன்போட உங்ககிட்ட திரும்பி வர ஆரம்பிப்பாங்க. அப்ப வர ஆரம்பிக்கும் போது நீங்க அவங்கள வெல்கம் தான் பண்ணி பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா, ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னும் போது கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு தாய் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நடக்க விடுவாங்க. allow them to walk towards you. ஒரு ஸ்டெப் அவங்க எடுத்து வச்சோன்னா குடுகுடுன்னு ஓடிப்போய் அந்த குழந்தைய தூக்கிட்டா அடுத்த ஸ்டெப் அதை வைக்குமா? நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அந்த குழந்தைக்கு நடக்கிறது கொடுக்கல அப்படின்னா அது எப்படி நடக்கும்? புரியுதா? இப்போ ஒரு ஸ்டெப் அவங்க நடந்து வந்திருக்காங்கன்னா அடுத்த ஸ்டெப் அவங்க நடந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். அவங்க நம்மளை நோக்கி வராங்க இல்லையா, அப்ப அவங்கள நம்ம என்கரேஜ் தான் பண்ணணுமே தவிர அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவங்க கிட்ட அன்பாவும் ஆசையாவும் ஆதரவாகவும் ரொம்ப பிளசண்டாவும் பேசும்போது அவங்களுக்கு உங்களை ஒரு புது டிரான்ஸ்ஃபார்ம்டு பர்சனா, எங்க ஒரு பள்ளம் இருக்கோ அங்கதானே தண்ணி நோக்கி போகும், மேட்டை நோக்கி போகுமா? ஸோ எங்க ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ, எங்க ஒரு பிளஷர் கிடைக்குதோ, எங்க வந்து ஒரு பிளசண்டா ஒருத்தர் பேசுறாங்க, அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தானே வேணும்னு எல்லாருமே அலையிறாங்க. அப்ப அதை நீங்க கொடுக்கும்போது அவங்க உங்ககிட்ட வருவாங்களா இல்லையா? ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த வீடியோல நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், பாசிட்டிவா 4 விஷயம் பேசணும்னா பாக்குறீங்க. இதே நான் வந்து நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கீங்க, 4 வார்த்தை நெகட்டிவா பேசினா கட் பண்ணிட்டு போவீங்களா மாட்டீங்களா? அதுதான். அப்ளை தி சேம் திங். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு நீங்க வெல்கம் பண்ணுங்க, ஷேர் அப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அவங்கள வந்து ரொம்ப பிளசண்டா அவங்க கிட்ட மூவ் பண்ணுங்க. ஆனா ரொம்ப என்ன சொல்ற சேஸ் பண்ணி அவங்கள ஓடி போய் நடந்து வரவங்களுக்கு மேல தொப்புன்னு போய் படுத்து பூசணிக்காய் மாதிரி நசுக்கி விடாம, ஓகே, லெட் தம் வாக் டுவர்ட்ஸ் யூ. அதை பார்த்து ரசிங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு உங்களை புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து உங்ககிட்ட லவ் சொல்றதோ இல்ல நீங்க 2 பேரும் ஒரு இணைந்த ஒரு நிலை வரும்போது அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு கேஷுவலான ஒரு லைஃப் அதுக்கப்புறம் நீங்க வாழலாம். சரியா? சில பேத்துக்கு லைஃப் லாங்குமே இது மாதிரியே போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இது என்ன அப்படின்னா அவங்க சூஸ் பண்ண பர்சன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு ராங்கான பர்சனை சூஸ் பண்ணாலும் லைஃப் லாங் இந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்பவுமே நம்மளை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி நோ கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள புரிய வைக்கிறது. இது ஒரு வாழ்க்கையா? புரியுதா? ஸோ ராங் பர்சனை நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் லைஃப் லாங் இது, அதாவது ஒரு சுச்சுவேஷன் ஒரு சண்டை வந்தது அந்த நேரத்துல மட்டும் நம்ம பண்றது ஓகே. லைஃப் லாங் இதையே வேலையை நம்ம பண்ணிட்டு இருந்தா வேற பொழப்பு இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டாமா? ஓகேவா? நம்மளை பிடிச்சு வர்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டு போகணுமே தவிர நம்மள வேண்டான்னு சொல்றவன் பின்னாடி நம்மள ஒருத்த புரிய வைக்கிறதுக்காக நம்ம எனர்ஜியை பூரா போட்டு ஒருத்தனை புரிய வச்சு செஞ்சு அப்புறம் அவன் வந்து அப்புறம் அவன் கூட ஒரு குடும்பம் நடத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுல என்ன சுகம் இருக்கு? ஸோ சூஸ் வைஸ்லி பிஃபோர் யூ என்டர் இன்டு எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் ஆர் லவ். ஓகேவா? உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு ரிலேஷன்ஷிப்போ லவ்வோ மேரேஜோ நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பர்சனை எந்த மாதிரின்றத அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணீங்கனாலே நீங்க யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்களே உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்க யாருக்கும் போய் உங்களோட வேர்த் என்ன, உங்களோட வேலிடிட்டி என்ன, உங்களோட பெருமை என்ன, அருமை என்ன, இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அவங்களே உங்களோட பெருமையை அடுத்தவங்க கிட்ட சொல்லி புகழ் பாடிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா? ஸோ நீங்க சூஸ் பண்ற பர்சனை பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம ஓரளவுக்கு தான் அடுத்தவங்களை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்றது மாத்துறதுல ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஃபுல்லா அவங்களோட அந்த அடிவேர்ல இருந்து ஆணிவேர்ல இருந்து ஃபுல்லா அந்த ஆள் பூராமே மாத்த முடியுமா அப்படிங்கிறதுனா நீங்க அதை மாத்தி உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா எனர்ஜியும் நீங்க அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இருக்கிறதே ஒரு சின்ன வாழ்க்கை, இத்திலூண்டு
இயர்ஸ் தான் நம்ம இருக்க போறோம் அப்படிங்கும் போது அதுல கிடைக்கிற நம்மளோட எனர்ஜி பூரா நம்ம அவங்களுக்கே செலுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். லைஃப் லாங் ஒரு போராட்டமா இருக்கும். ஸோ சூஸ் த பர்சன் வைஸ்லி பிஃபோர் என்டரிங் இன்டு எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்ல இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இல்ல வேற எந்த விஷயங்கள் நீங்க அட்ராக்ட் பண்ணணும் இந்த பிரபஞ்சத்திட்ட இருந்து சொல்லி நம்ம அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் எல்லாமே பாசிபிள். இல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களோட எனர்ஜி வெளியே எடுக்க தெரியல, அவங்க எப்படி நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் நான் வந்து அடிக்ஷன்ல திரும்பி திரும்பி போயிட்டே இருக்கேன், ஐ வாண்ட் மை எனர்ஜி பேக், ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பர்சனா இருந்தாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. கீழே இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கைடன்ஸ் அண்ட் ஹோம்ஒர்க் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க கிளாஸ்லயும் நீங்க வந்து யூனிவர்ஸோட எல்லா மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் கிளியர் ஆகும். உங்களுக்கு அந்த அடிக்ஷன் இருக்காது. சரியா? இந்த அடிக்ஷன் ஏன் வருது அப்படிங்கிறது கூட நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன் உங்களால இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து தவறான பர்சன் தெரிஞ்சு கூட நீங்க அதுக்குள்ளாரியே ஏன் இருக்கீங்கிறத பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். சரியா? சோ இதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னாலும் இல்ல உங்க ஸ்பெசிபிக் பர்சன் நீங்க அட்ராக்ட் பண்ணனாலும் இல்ல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, இது வேணுமா வேணாமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. See you in the class. Bye.